உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சியை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வில்லியம். வணக்கம். ரொம்பவே பிரசித்தி பெற்ற மலர் கண்காட்சி இந்த வருடமும் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அங்க வச்சிருக்காங்க, அதே மாதிரி சுற்றுலா பயணிகளுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று முதல் நாள் விரிவான தகவல்கள் வில்லியம். வணக்கம். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகையில் தற்பொழுது கோடை சீசன் துவங்கியுள்ளது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அதே போல பிரசித்தி பெற்ற 126வது மலர் கண்காட்சி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் தற்பொழுது துவங்கியுள்ளது. இந்த மலர் கண்காட்சியை அரசு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் நீலகிரி மாவட்ட திரு அருணா உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் இந்த கண்காட்சியை துவக்கி வைத்துள்ளனர். இந்த 126வது மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக 1 லட்சம் மலர்களை கொண்டு 30 அடி உயரம் 40 அடி அகலம் கொண்ட ஒரு டிஸ்னி வேர்ல்டு என்று அழைக்கக்கூடிய ஒரு தத்ரூபமான ஒரு வடிவத்தை 1 லட்சம் மலர்களாலே அமைத்துள்ளனர். அதே போல அந்த டிஸ்னி வேர்ல்டு கதாபாத்திரங்களுமான மிக்கி மவுஸ் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரியின் சிறப்பம்சமான நீலகிரி மலரையிலும் இங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 35,000 மலர் தொட்டிகளும் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கண்டுபிடித்து வருகின்றனர். காலை முதலே சுற்றுலா பயணிகள் கண்டுபிடித்து வரும் நிலையில் காட்சி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த பூங்காவிற்கு வர பெரியவர்களுக்கு 150 பெரியவர்களுக்கு 75 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று மலர் கண்காட்சி துவங்கியுள்ளதால் நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்று. நன்றி வில்லியம், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.